சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். எடுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு இன்னைக்கு நான் கொடுக்க போற செய்தி ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். கர்த்தர் இந்த நாட்களிலே என்ன செய்ய போகிறார்? What God is going to do. யோவேல் 2:28. எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமா வாசிக்கலாம் பார்க்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்து மீது கரங்களை வச்சு நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உங்க சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக. அடியே பிரோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இந்த வருஷ கடைசியில கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் எப்படிப்பட்ட அசைவை கர்த்தர் சபைக்குள்ளே கொடுக்க போகிறார்? எப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் சபைக்குள்ளே கொடுக்க போகிறார் அப்படின்னா, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் எதை ஊற்ற போறாரு? தம்முடைய ஆவியை ஊற்றுவார். எத்தனை பேர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள வாழ்றீங்க? எதை செஞ்சாலும் அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸ், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியினுடைய ஃப்ளோ நம்ம லைஃப்ல இருந்தாதான் நம்ம மேல சக்சஸ் அப்படிங்கிற வேர்டு எழுதப்படும். கிறிஸ்டியானிட்டி லைஃப் இஸ் நாட் based with traditions or ethics or morals. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நேர்மை, நீதி, நியாயம், கர்மம், கண்ணியம், கட்டுப்பாடு, எருமை இப்படிக்குள்ள அடங்கினது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம் அல்ல. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம் முழுமையாக அது பரிசுத்த ஆவிக்குள்ள அடங்கி இருக்கிறது. எதுக்குள்ள அடங்கி இருக்கிறது? நமக்கு இந்த உலகத்தில் சொல்ல ஸ்கூல்லையோ நமக்கு மாரல் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது சட்ட புத்தகம் அல்ல. நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டதே சட்ட புத்தகம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. நான் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லியிருக்காங்க, தாயும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம பைபிள் சொல்லுமா? தாயும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆக முடியாது. நம்ம பைபிள் சொல்லுது, தகப்பன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக்கொள்வார். அப்படிலாம் நம்ம தாயும் பிதாவும் முன்னறி தெய்வமாக மாற முடியாது. அப்படி பல விஷயங்கள் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நம்ம உலகத்தில் படிக்கிறதும் நம்ம பைபிளும் நிறைய விஷயங்களை வித்தியாசப்படுது. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கடைசி நாட்கள்ல தெய்வத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ரொம்ப நாட்கள் நாம் தைரியமாக, சுகமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, விடுதலையாக நாம் வாழ முடியாது. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. The reason is that it's an experience. பரிசுத்த ஆவியானவர் என்பது நான் சொல்வதை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்கிற மேட்டர் அல்ல. நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சீக்கிரத்துல ஒரு நபரை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பெயரே பரிசுத்த ஆவியானவர். அவர் உயர்த்தினையில பேசப்படுது, ஒரு மனுஷன் பாவனையில பேசப்படுது. பரிசுத்த ஆவியானவர் உயர்த்தினை வார்த்தை. அவர் ஒரு நபர். அந்த நபர் ஆவியாய் உங்களுக்குள் வர வேண்டும். அவர் உங்களுக்குள்ள எப்படி வர வேண்டும்? அவர் உங்களுக்குள்ள ஆவியாய் வர வேண்டும். அப்போ இந்த நாட்கள்ல வாழுகிற நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்காரா? பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்காரா? பக்கத்துல பார்த்து நல்லா சத்தமா கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்காரா? பக்கத்துல பார்த்து நல்லா சத்தமா கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்காரா? நல்ல சத்தமா கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்காரா?
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிட்டீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெறலைன்னா பரலோகம் போக மாட்டீங்க, நரகத்துக்கு போவீங்க. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த ஆவியை பெறலைன்னா பரலோகம் போக மாட்டீங்க, கண்டிப்பா நரகத்துக்கு போவீங்க. நிச்சயம் நரகத்துக்கு போவீங்க. பாஸ்டர், நான் 8 வருஷம் நான் சர்ச்சுக்கு வாரேன், நான் 10 வருஷம் சபைக்கு நான் வாரேன், 30 வருஷம் நான் சபைக்கு வாரேன், ஏன் நான் 8வது தலைமுறையா சபைக்கு நான் போயிட்டு இருக்கேன். போகாம போ. ஆண்டவர் சொல்வார், போகாம போ, எனக்கு என்ன? ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெந்தேகோஸ்தே சபை புதிய ஏற்பாடு, இயேசு மரித்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கக்கூடிய ஒரே வேலை பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லை. ரோமர் 8வது அதிகாரம் சொல்லப்படுது, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். வாழ்க்கையில மெயின் சுவிட்சே, லைஃப்ல மெயின் சுவிட்சே பரிசுத்த ஆவியானவர் தான். ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் ரெசரெக்ஷன், இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் லைஃப்ல மெயின் சுவிட்சே பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் இல்லாத ஒரு சபை, அவர் இல்லாத ஒரு ஊழியக்காரன், அவர் இல்லாத ஒரு ஆராதனை, அவர் இல்லாத ஒரு பிரசங்கம், அவர் இல்லாத ஒரு மனுஷன், அவன் நரகத்தோடு இணைக்கப்பட்டவன். அவனுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்களாம் எப்படி வாழ்றீங்கன்னா, லிங்க் அடிச்சு வாழ்றீங்க. எப்படி தெரியுமா? ஒரு சபையோடு தேவன் ஒரு உடன்படிக்கை வச்சிருக்காரு. அந்த சபையில ஜாயிண்ட் ஆகி ஒரு ஏஜென்ட் வழியா அந்த சபை, அந்த சர்ச் பாஸ்டர் மேல இருக்கிற அபிஷேகம், அவர் உங்களுக்காக செய்கிற ஜெபம், அவர் உங்களுக்காக செய்கிற காரியங்கள், பரிசுத்த ஆவியை பெறாத கும்பல் கதை தான். இவர்களுக்கு சுகம் கிடைக்கும், இவர்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்கும், இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், ஆனால் இவர்களுக்கு பரலோகம் மட்டும் கிடைக்க போவதில்லை. இவர்களின் நிலைமை மிக மிக ஐயோ. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில எந்திக்கும் போது, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறவன், I have been saved from the sin, நான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன், உலகத்திலிருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன், உலகத்துக்கு ஒத்த போக்கில் நான் நடக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கூட்டம் சொல்லுகிற விஷயங்களை நான் செய்யக்கூடாது, பரிசுத்தாவினர் இல்லாத கூட்டங்களுடன் எனக்கு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு காரியத்தில், இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு உங்களை கூப்பிடுறாங்க, நான் அப்படிதான் பார்ப்பேன். என்னையே வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, என் பொண்டாட்டியை வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க, நான் போவேன் அந்த கல்யாண வீட்டுக்கு? சொல்லுங்க. இல்லை என் பொண்டாட்டி போவாளா? இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல, நிறைய பேர் லைஃப்ல அதுதான் மேட்டர். அவர்கள் நிறைய பேர் லைஃப்ல அந்த ஸ்டாண்டர்ட் டிசிஷன் வர்றது கிடையாது. They won't accept the Holy Spirit. Those people they won't accept the Holy Spirit churches. Those people they won't come under the influence of the Holy Spirit, but they still want to be in relationship with you. They are neglecting the Holy Spirit who is in you. நீங்க நிறைய பேர் சிகரத்துல ஏறி கீழே விழுந்ததுக்கு காரணம் அதான். டாப்ல போய் ஏறி கீழே விழுந்ததுக்கு காரணம் அதான். They won't maintain the standard. We the people filled with the Holy Spirit, we want to maintain the standard. அதனால தான் ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியை பெற்றவுடன் அவர்கள் யார் கூட ஐக்கியப்பட்டார்கள் தெரியுமா? ஜெபம் பண்ணுவதிலும், அப்பம் பிட்கதிலும், அந்யோன்யத்திலும், சகோதரத்துவ ஐக்கியத்திலும், அந்த ஒரே கம்யூனிட்டி கூட, அந்த ஒரே பேஸ் பீப்புள் கூட அவங்க they got connected. சும்மா நான் தெருவா போவேன், அங்க எங்கன்னு சுத்துவேன், நான் எம்பசாட்டு காடு மேடெல்லாம் அலைவேன், அங்க போவேன் இங்க போவேன், என்னை பரிசுத்தாவிய நிரப்ப. எப்பா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அவங்க வெறுக்கிறாங்க, உனக்குள்ள இருக்கிற இதை வெறுக்கிறாங்க. ஈவன் இஃப் இட்ஸ் அ ஹஸ்பண்ட், நான் தான் சொல்லுவேன், ஈவன் இஃப் இட்ஸ் அ ஹஸ்பண்ட், யாரா இருந்தாலும் சரி, முதல்ல நீங்க ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுக்கணும். என் ஆண்டவரே உம்மை மறுதலிக்கிறார்கள், நான் இவர்களுக்கு தேவையில்லை என்று முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிப்பார், ஆண்டவர் யுத்தங்களை செய்ய ஆரம்பிப்பார். இப்போ நான் தான் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறேன், என்ன சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைய வீட்டு வாசலில் நிப்பாட்டிட்டு நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க, நான் போவேனா? நீங்கள் தான் சர்ச்சுக்கு வாரீங்க,
பிரதர் சிஸ்டர் உள்ள வாங்க, உங்க பாப்பாவை ரோட்ல நிப்பாட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அந்த நீங்க வெளியே பிள்ளை ரோட்ல விட்டு நீங்க வருவீங்களா? நீங்க அப்படிதான் எல்லா இடத்துலயும் பண்றீங்க. விக்கிரக கிரியைகள், விக்கிரக சம்பந்தம், சொருப வழிபாடு, சொருப கிரிய, சொருப பழக்கம், சொருப சொந்தக்காரன், விக்கிரக மாமா, விக்கிரக மச்சான், எல்லாமும் கூட உறவு வச்சுட்டு எல்லாமும் வீட்டுக்கு போகும்போது ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோ, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை ரோட்ல நிப்பாட்டிட்டு நீ ஒரு கரிசோருக்காக உள்ள போற. உணரணும், உணர்வடைங்க. ஆனா ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், செவிடரே உணர்வடையுங்கள். ஆண்டவர் அதான் கேட்கிறார், செவிடரே என்ன வடைங்க? உணர்வடைங்க. மூடர்களே செவி கொடுங்கள். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குறைபாடு, ஆவிக்குரிய குருடர்கள் நாம். முதல்ல ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கணும்னா அவருக்கு கொடுக்கிற மரியாதை, நமக்குள் நாம் அவருக்கு கொடுக்கிற மரியாதை. 2, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் அவருக்கு கொடுக்கிற மரியாதை. இந்த 2 கூட்டத்தில் தான் நம்ம அது அதிகமாய் வாசம் பண்ண வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்கிறது கிடையாது, இரிட்டேட்டிங் ஜோன்ல எப்பவுமே அவரை மெயின்டைன் பண்ணிக்கிறது. அவர் எப்பவுமே அவரை எப்படி எரிச்சலாக்க முடியுமோ அதை தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிறது. அதுதான் குடும்பங்கள் மேல எரிச்சல், குடும்பம் மேல தேவ கோபம், குடும்பங்கள் மேல தேவ சாபம். இதனாலதான் God won't use you. இதனாலதான் கடவுள் உங்களை பயன்படுத்துவதில்லை, கடவுள் உங்களை எடுத்து அடுத்த கட்டத்துக்குள் கொண்டு போவதில்லை. தெய்வம் எவ்வளவு உங்களை, நீ எவ்வளவு நேரம் ஜோமனாலும் அதுக்கு அவுட்புட்ஸோ எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. நீ எப்படி தேவனுக்காக மனதளவிலே வாழுகிறாய், how much you take standard in practical life, நிகர்சனமான வாழ்க்கையில, நிகழ் வாழ்க்கையில தேவனுக்காக எப்படி நீ நிக்கிற, அதை பொறுத்து தான் ஆவியானவர் அவங்க கூட இருப்பார். கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்கார். நம்ம மேல ஒருத்த மனுஷன் பேசின வார்த்தையை முதற்கொண்டு கர்த்தர் ஹிஸ்டரி ஸ்டோர் பண்ணி வச்சு அவர் எழுதி வைத்து அவர் கணக்கு பார்க்கிறார். தேவன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லும் போது கூட யோசிக்கிறதுக்கு டைம் கேட்கல. நமக்கு பார்த்துக்கலாம் என்ன கதையோ, அப்படிதான் நம்ம வேகமா போயிட்டு இருக்கோம் ஒழிய. ஆனா நமக்கு மறந்தது, கடவுள் அதை எதுவும் மறக்க மாட்டேங்கிறார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை தொடுகிறவன் அவருடைய தொடுகிறான். If the person touches you, he just touches me. அப்ப ஆண்டவரே கேட்டேன், ஏன் ஆண்டவரே நான் அந்த அளவுக்கு உனக்குள்ள நான் நிறைவா இருக்கிறேன். I am the person filled in you whole. அறகுறையா இல்ல, நான் முழுமையா உனக்குள்ள இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் பர்சனலா கற்றுக்கொண்ட விஷயம், உங்கள் நிகழ் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை கம்ஃபோர்ட் ஜோனில் பார்த்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆண்டவரை நல்லா கம்ஃபோர்ட் ஜோன்ல பார்த்துக்கோங்க. தேவனை கம்ஃபோர்ட் ஜோன்ல வைங்க. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள கம்ஃபோர்ட் ஜோன்ல வைங்க. நீங்க வச்சீங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 44:3. ஆவியானவரை வாலிப பிள்ளைகள் இருந்து எல்லாரும் இந்த நாட்களில், இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்கு முன்னாடி எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 44:3 சத்தமா வாசிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், சத்தமா வாசிங்க, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நல்ல வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். நம்ம வாழ்க்கையில எப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார்னா, நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு மேல ஒரு தாகம் வர வேண்டும். வாலிப பிள்ளைங்களா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தாகம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தாகம். வலது கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆவல், ஒரு ஆசை,
எத்தனை பேர் சர்ச்சுக்கு கிளம்பும் போது ஆசையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்க? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரும்போது இன்னைக்கு நான் கிளம்பி வாரேன், பரிசுத்த ஆவியானவரை நான் ஃபீல் பண்ணணும்? எத்தனை பேர் ஆசையா சொன்னீங்க? நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு கிளம்புறேன், ஆண்டவரே இன்னைக்கு அந்த உங்க பிரசன்ஸை நான் நல்லா உணரணும்ப்பா. வாழ்க்கையில் 6 நாள் உலகத்துக்குள்ள போயாச்சு, 7வது நாள் நான் சர்ச்சுக்கு வந்து பிரசன்ஸ்குள்ள அந்த வரணும் ஆண்டவரே என்ற நிறைய பெரிய பெரிய ஆட்கள் தலையை கொடுப்பாங்க. எதுக்குன்னா தலைமையில கை வைப்பா, அந்த ஃப்ளோ ஆஃப் த காட்ஸ் பிரசன்ஸ் இறங்கட்டும் அப்படின்னு. ட்ரையான நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃப்ளோ ஆஃப் த காட்ஸ் பிரசன்ஸ் இறங்கட்டும், தலைமையில கை வை அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு காலையில் கிளம்பும் போது அந்த தாகமா அந்த பிரசனத்துக்குள்ள வரணும்னு கிளம்புனீங்க? எத்தனை பேர் காலையில் ஜோமனை உட்காரும் போது சோமனமே இல்லை, நான் வாஞ்சையா உட்கார்றேன், நான் வாஞ்சையா ஜோம் பண்றேன், ஆண்டுடைய பிரசனத்தை உணரணும் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போல. இன்னைக்கு நான் வந்து இந்த தொண்டவெளியில ஒர்ஷிப் எடுத்ததுக்கு காரணம், ஆண்டவரே இந்த ஆராதனையில் எனக்கு உங்க பிரசன்ஸ் இந்த வாரம் இல்லாம போயிடக்கூடாது, எனக்கு இந்த பிரசன்ஸ்ல ஒரு பங்கெடுப்பு இருக்கணும், நான் அடுத்த செக்மெண்ட் நான் பண்றேன் ஆண்டவரே. I want to get into the presence. அந்த வாஞ்சை எங்க போனாலும் அந்த வாஞ்சை. ஒரு சின்ன கூட்டமா நான் முதல்ல கேட்கறது, ஆண்டவரே உங்க பிரசன்னம் அந்த இடத்துல நிறைய வரணும். தனி ஜபமா, ஆண்டவரே உங்க பிரசன்ஸால் நிரப்புங்க. ஆண்டுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் இறங்குற வரைக்கும் எந்த ஜபத்தையுமே செய்யாதீங்க. ஒருவேளை வேலைக்கு 8 மணிக்கு போகணும், 6:30க்கு ஜோமன் உட்காடுறீங்க, 7 மணிக்கு சமைக்கணும், அரை மணி நேரம் ஜோம் பண்ணி பார்க்கிங்க, ஆண்டுடைய பிரசனமே இறங்கலை, ஜபமே பண்ணாதீங்க, கிளம்பி வேலைக்கு போயிருங்க, நோ ப்ராப்ளம், நைட்டு வந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டுகிட்ட விடாப்படியா நில்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசனத்தினால நிரப்புங்க. ஏன்னா அந்த பிரசனம் தான் தேவனுடைய அடையாளமாய் இருக்கிறது. தாகம், வாஞ்சை, கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. லூக்கா 11:13 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 11:13 சத்தமா வாசிங்க. லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 11:3 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, வாசிங்க, பரமபிதா தமிழிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எதை கொடுப்பது? பரிசுத்த ஆவியானவர் என்பது கெட்டவனுக்கு நல்லவனுக்கு நல்ல, கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி நான் படிக்கிற பைபிள் சொல்லுது. எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பரிசுத்த ஆவி என்பது இட்ஸ் நாட் செட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கடைசி நாட்களில் வேதம் சொல்லிச்சு, மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான எல்லாருக்கு மேலேயே ஆவியை நான் ஊற்றுவேன். அதே போல அந்த எல்லாரும் என்று வரும்போது நல்லவன் கெட்டவன் என்பதில்லை, கிருபையின் காலத்தில் யார் கேட்டாலும் ஆவியானவர் ஊற்றப்படுவார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. பரிசுத்த ஆவியை பெறாத எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வருவதற்கு முன்னாடி என்னை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க, இல்லைன்னா என்னை கொண்டு போட்டுருங்க அப்படின்னு ஒரு ஜபத்தை இன்னைக்கு செஞ்சுட்டு வெளியே போங்க. எத்தனை பேர் ஜெபம் இருக்கீங்க? அப்படி பரிசுத்த ஆவியானவர் என் லைஃப்ல இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை. இப்படியே ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எனக்கு என் பிள்ளை தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எனக்கு என் மனைவி தேவையில்லை, பரிசுத்த இதெல்லாம் வாயால் ஜபிக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எனக்கு எதுவுமே தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எனக்கு இந்த வேலை தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எனக்கு இந்த கார் தேவையில்லை. உங்கள் வீட்டில் செவுத்தில் அடித்து சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எனக்கு இது எதுவும் தேவையில்லை, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் வேணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நான் என்னைக்குனாலும் செத்து நரகம் போக போகிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்க, எனக்கு இத்தனாம் தேதிக்குள்ளே கொடுக்கலைன்னா என்னை கொன்று போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபி.
ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் தான் அதனுடைய துவக்கமே. இயேசு மரித்து போனதுக்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் இஸ் அலோன் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். எனக்கு புரியல, பரிசுத்த ஆவியானவருக்கு இடமில்லாத ஊழியமும் சபையும் எப்படி வேதாகமத்தையோடு இணைக்கப்படும், எப்படி தேவ பிரசன்னம் அங்கே இறங்கும், அங்கே அவர்கள் செய்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதென்றால் யார் பதில் கொடுக்கிறா? பிப்ளிக்கலா வேதத்தை தாண்டி யார் அங்க பதில் கொடுக்கிறா? அங்க இருக்கிறது என்ன ஆவி? யாருடைய ஆவி? Holy Spirit is the matter. நிறைய பேர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் நம்புவதில்லை. நம்பாத, பரலோகத்தை பார்க்க மாட்டேன். திரும்ப சொல்லுகிறேன், வாயை திறந்து கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. பிள்ளைக்கு சீட்டு கேட்கீங்கல்ல, அதே மாதிரி தாய்மாரெல்லாம் பிள்ளைகளுக்கு கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு அந்த பிரச்சனையை மாற்றுங்க, என் பிள்ளைக்கு அதை மாற்றுங்க. உங்கள் பிள்ளை தலைமையில கையை வச்சு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெறக்கூடாதபடிக்கு என் பிள்ளை மனசை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத ஆவியை நான் வெளியேற்றுகிறேன்னு சொல்லி தாய்மார்கள் பிள்ளை தலைமையில கையை வச்சு அதை அழிச்சு ஜெபம் பண்ணுங்க. தலைமையில கையை வச்சு பிள்ளைகளுக்கு ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபிங்க. நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் பரலோகம் இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தெடுங்க பார்க்கலாம், யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போஸ்தலர் 10:44 எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை எடுத்து சத்தமா வாசிங்க. அப்போஸ்தலர் 10:44 விரைந்து எடுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், சத்தமா வாசிங்க, எதை கேட்ட யாவர் மேலும், சத்தமா சொல்லுங்க, எதை கேட்ட யாவர் மேலும், சத்தமா சொல்லுங்க, எதை கேட்ட யாவர் மேலும், வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எதை கேட்ட யாவர் மேலும், வலது கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எதை கேட்ட யாவர் மேலும், வசனத்தை கேட்ட யாவர் மேலும். யார் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார்னா, எதை கேட்கிறவங்கள, வசனத்தையா பாட்டையா? நல்லா புரியல எனக்கு, திரும்ப சொல்லுங்க, வசனத்தையா பாட்டையா? திரும்ப எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வசனத்தையா பாட்டையா? வசனத்தையா பாட்டையா? நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் நிரப்புகிற நேரம் வேதத்தை திறந்து வாசிக்கும் போது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேங்க, பரிசுத்த ஆவி இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில மரண பயம் நிச்சயம். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, என்னைக்குனாலும் உங்களுக்கு சாவு வித்தியாசமாக தான் இருக்கும். யுவர் டெத் வில் பி த ஒன் ஆஃப் த worst டெத். 2, ஆபத்து, பிரச்சனைகள், உபத்திரம் வரும்போது திகில், தலைக்கு மேலே பயம் பயங்கரமாக இருக்கும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை உங்களோடு சேர்ந்து எப்பொழுதுமே இருக்கும். 3, பிசாசு எப்பனாலும் உங்களை தாக்கி அழிச்சு உங்களை நாசமாக்கிடுவான். You are under the danger if you don't receive the Holy Spirit. As a church, you want to receive the Holy Spirit. If you live without the Holy Spirit, you will face these challenges. நீங்கள் பரிசுத்த ஆவியை இல்லாமல் வாழ்ந்தால் நீங்கள் நிலைமை இதான், பிரச்சனை இதான். எத்தனை நீ ஜெபங்களுக்கு அலைந்தாலும், எத்தனை பேரை பார்த்தாலும், எத்தனை உபவாசம் இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறாது. தயவு கூர்ந்து இன்னையிலிருந்து நான் சொல்லுகிற இந்த 3 காரியங்களை வைத்து பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகமாய் இருங்கள். பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள், வசனத்தை கேளுங்கள், கர்த்தர் உங்களை நிரப்புவார். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே? சரி, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையை அதிகமாய் பெருக வைப்பது? லூக்கா 1ஆம் அதிகாரம் 41ஆவது வசனம். பரிசுத்த ஆவியை நான் பெற்றுட்டேன் பாஸ்டர், இந்த மெசேஜுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் உட்காந்துருக்காங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்தை எடுத்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவள் வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு துள்ளிட்டு, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, வாசிங்க, உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்ட. திரும்ப வசனத்துல இருந்து வாசிங்க, 41 வாசிங்க.
எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன பண்ணிது? துள்ளிற்று. உடனே எலிசபெத் எதனால நிரப்பப்பட்டா? எலிசபெத் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதுக்கு காரணம் அவளுக்குள்ள இருந்த ஆவியானவர் தட்டி எழுப்பி விடப்பட்டார். எலிசபெத்துக்குள்ள இருந்த ஆவியானவர் தட்டி எழுப்பி விடப்பட்டார். உள்ளே இருக்கிற ஆவியானவர் வெளிப்பட்டார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே இருக்கிற ஆவியானவர், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே இருக்கிற ஆவியானவர், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே இருக்கிற ஆவியானவர், உள்ளே இருக்கிற ஆவியானவர். ஏன்னா அவ கனெக்ஷன் மரியாளோட. சிம்பிள் திங்ஸ். ஆவியானவர் வாழ்க்கையில பெருகுவதற்கு வேதம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கடைபிடிங்க. நான் சொல்றேன், பைபிள் கடைபிடிப்பதற்கு ஈஸியான புஸ்தகம். ஒன்ஸ் அவன் உலகத்தை வெறுத்துட்டான்னா இந்த பைபிள் கடைபிடிப்பதற்கு ரொம்ப லேசான புஸ்தகம். கையை தட்டி அலையிலையா சொல்லலாமே. அதே இது ஒருத்தன் ஆளை காக்கா பிடிக்கிறவனா இருந்தா இந்த புஸ்தகம் மாதிரி ஒரு கஷ்டமான புஸ்தகம் எதுவும் கிடையாது. ஆட்களை காக்கா பிடிக்கிறவங்களுக்கும் பைபிளுக்கும் ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே கிடையாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மாற முடியாது. எலிசபெத்துக்குள்ள இருந்த ஆவியானவர் தட்டி எழுப்பப்பட்டதுக்கு காரணம் அவ காதுல கேட்ட வார்த்தை அப்படி. அதனாலதான் சொல்லுவேன், எப்பவுமே கேட்கும் சக்தி எப்பொழுதுமே நல்ல பிரசங்கத்தை கேட்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை தட்டி எழுப்புகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கேட்கிற சத்தியத்தை ஸ்டஃப்பை பொறுத்து தான் உள்ள இருக்கிற ஆவியானவர் துள்ளி எழுவார். நீங்க கேட்கிற செய்தியை பொறுத்து, யார் கூட பழகுறீங்க, யார்கிட்ட எதை பேசுறீங்க, யார்கிட்ட என்ன உறவு வச்சுக்கிறீங்க, இவங்களுடைய சவுண்ட் அண்ட் டோன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க சவுண்ட் அண்ட் டோன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சவுண்ட் அண்ட் டோன். பக்கத்தில் பார்த்தனால சத்தமா சொல்லுங்க. சவுண்ட் அண்ட் டோன். சத்தமா சொல்லுங்க. சவுண்ட் அண்ட் டோன். சவுண்ட் அண்ட் டோன். அதனால தான் சொல்லுகிறேன், நல்ல உறவுகள், நல்ல இடங்கள், நல்ல பிரசங்கங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல சத்தியங்கள். புரணி பேசுனா ஆவியானவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். குசு குசுன்னு பேசுனா ஆவியானவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். குசு குசுன்னு பேசுனா ஆவியானவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. புரணி பேசுனா ஆவியானவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடுத்த வீட்டு கதை பேசுனா அது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம், இந்த கதையெல்லாம் பேசிட்டே இருங்க. உள்ளேருந்து ஆவியானவர் சந்தோஷமாய் பொங்கி உங்கள் வாயிலேருந்து வருவார். ஃபுல்லாக கள்ள வார்த்தை, எல்லாம் கள்ள ஆவியாக மாறிடும். நீங்கள் ஆவியானவருக்குள் நிரம்பி அந்த மரியாளுடைய சத்தத்தை போல ஆசீர்வதிக்கிற மனுஷர்களாய் மாறுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பொங்கி எழுவார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தாகமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது நான் சொல்லுகிற காரியம், முதல்ல தாகமா இருக்கணும். ரெண்டாவது கேட்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும். அடுத்து மூணாவது நான் சொன்ன காரியம் என்னது? என்ன சொன்ன? மூணாவது காரியம் வசனத்தை கேட்க வேண்டும். அடுத்து 4வது, நல்ல உறவு கொண்ட மனுஷர்களோடு நல்ல ஐக்கியம் வைத்து கொண்டால் அவர்கள் பேசுகிற அந்த நிறைவான வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணும்? பொங்கி எழும்பி வெளியே வரப்பண்ணும். இந்த 4 காரியங்களை கடைபிடித்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் நிறைவாய் இருப்பார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம், முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும் 2ஆம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர்,
மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.